கோவை மாநகராட்சி மக்கள் பயன்பெறக்கூடியன்னு சொல்லிட்டு செம்மொழி பூங்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தாங்க. அதனை ஒட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 176 கோடி ரூபாய்க்கு வந்து கோவை ஜெயில் ரோட்டில் இருக்கிற மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற இடத்த 47 ஏக்கராவுக்கு பூங்கா அமைக்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் அவசர கதியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு அதுக்கு ஒரு அவசர கூட்டம் போட்டு கொண்டு வராங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பூங்கா இடத்துல வந்து எந்த விதமான கட்டடம் கட்டக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 47 ஏக்கரால் வந்து கோவை மாநகர மக்கள் பயன்படுத்துறதுக்காக கட்டுறோம் அப்படின்னு மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கு கன்வென்ஷன் சென்டர் எதுக்கு அதாவது பில்டிங்கே கட்டக்கூடாதுன்னு தான் பாரி சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் இருக்குது, அரசு விதியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது 176 கோடி போட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான கலையரங்கு ஆர்எஸ்புரம் கலையரங்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அங்கே உட்காரலாம். நம்மளுடைய ஜிசிடியில் இருக்கிற ஜிசிடி இருக்குது அரங்கு இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணலாம். அதுபோக தனியார் சென்டர் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்க்குன்னு சொல்லி போட்டு இப்போ இன்றைக்கி இது பண்ணுறது வந்து உண்மையுமே வந்து நம்மளுடைய கோவை மாநகர மக்களுக்கு மையப்பகுதியில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் கட்டுறது வந்து கூட்டரங்கு தேவையா? அதுதான் எங்களுடைய அதிமுக கேட்டுக்கிறோம். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பொட்டி வஉசி ஸ்டே கிரவுண்ட் இருக்குங்க, வஉசி பார்க் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வந்து கோயம்புத்தூரில் விளையாடுறதுக்கு இருக்கிற ஒரே இடம் சென்ட்ரல் இருக்கிற அந்த இடம் ஒன்று மட்டும் தான். அப்படி இருக்கும்போது இந்த 47 ஏக்கரை நீங்கள் கூட்டரங்கு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு இண்டோர் கேம், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம், பேஸ்கெட் பால், வாலிபால், ஷட்டில் கோர்ட்டு, வேறு இண்டோர் கேம்ஸ் எவ்வளோ பண்ணலாமல்ல. இது தேவையில்லாம ஒரு கூட்டரங்கு கட்டுறதுக்கு ஒரு 200 கோடி செலவு பண்ணி இப்போ பண்ணுறது வந்து உண்மையிலுமே ஒரு மாநகராட்சி, அதாவது நம்மளுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுற ஒரு திட்டம் தான் இது. அதாவது பார்க் வரைக்கும் நாங்கள் எதிர்த்து வரல. ஆனால் கன்வென்ஷன் சென்டர் எதுக்குங்க, என்ன பிரயோஜனம் இருக்குது? கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியாக இருக்கும்போது கோயம்புத்தூர் இருக்கிற சிட்டி குளமெல்லாம் ரெடி பண்ணி ஸ்மார்ட் சிட்டி ரெடி பண்ணி இன்றைக்கி அது மட்டும் தான் ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்குது. வேறு எதுவுமே கோயம்புத்தூர் இன்றைக்கி மக்களுக்காக பொழுதுபோக்கு இடங்கள் எங்கேயுமே இல்லை கோயம்புத்தூர்கார மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பார்க்கு கொண்டு வந்து அது ஒரு கூட்டரங்களை கட்டி பண்ணுறது உண்மையிலே வேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1963 தமிழ்நாட்டிலே வந்து அதாவது சென்னைக்கு அப்புறம் மண்டலம் ஜூக்கு அப்புறம் இங்கே தான் வந்து ஜூ 1963 வஉசி பார்க் ஓப்பன் பண்ணாங்க. அப்படி ஒரு பழமை வாய்ந்த இதை வந்து மூடி வச்சிருக்காங்க. இப்போ கடந்த காலத்தில் வந்து ஏடிஎம்கே நோட்டீஸ் கொடுத்தாங்க, சில மத்திய உயிரியல் பூங்காலேருந்து கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கி மறைஞ்ச தலைவர்கள் பேர் வைக்கலாம், இல்லாட்டி பேரறிஞர் அண்ணா பேர் வைக்கலாம், இல்லாட்டி அப்துல் கலாம் ஐயா பேர் வைக்கணும் கூட எங்கள் அதிமுக சார்பாக ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம்.